வணக்கம் எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்குமே நம்மள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச தேடல் இல்ல. இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட சரி தெய்வீக திரட்டு புத்தகத்திலிருந்து ஞானம் தேடுறதுக்கான ஒரு ரொம்ப பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழியை பத்தி பார்க்க போறோம். இந்த வரியோட அழக பாருங்களேன். நமக்குள்ள இருக்கிற அந்த அடங்காத ஆர்வம் அதுதான் நம்மள இயக்குது. நாம பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணுங்கிற அந்த உணர்வு தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு விஷயம். இது நம்மளோட இயல்புலயே ஊறி போன ஒண்ணு. அப்போ அறிவு தேடுறது நம்ம இயல்புதான்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. எல்லா அறிவும் ஒண்ணுதானா, இல்ல நாம குறிப்பா தேட வேண்டிய அறிவுன்னு ஏதாவது இருக்கா? இந்த கேள்விதான் நம்மள இந்த சிந்தனையோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது. இங்கதாங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. பயனுள்ள வகையில் சும்மா தகவல்களை சேர்த்து வைக்கிறது அறிவு இல்ல. நாம கத்துக்கிற அறிவு நம்ம வாழ்க்கைய இன்னும் பெட்டரா ஆக்கணும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது வெறும் கலெக்ஷன் இல்ல, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, அந்த நோக்கத்தை அடையணும்னா அறிவை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு நம்மள சுத்தி இருக்கிற வெளி உலகத்தை பத்தினது, இன்னொன்னு நமக்குள்ள இருக்கிற உள் உலகத்தை பத்தினது. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது தான் ஞானத்துக்கான வழியில முதல் படி. இங்க பாருங்க, அந்த 2 பாதையும் தெளிவா பிரிச்சு காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அனாத்மாவின் அறிவு, அதாவது வெளி உலகத்தை பத்தின அறிவு, சயின்ஸ் ஆர்ட்ஸ் மாதிரி. இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளது, கண்டிப்பா தேவைதான். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஆத்மாவின் அறிவு. இத உயர்வளிப்பதுன்னு சொல்றாங்க. இது நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறது, நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அறிவு இது. சரி, வாங்க இந்த உயர் வடிக்கும் அறிவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த முழு பிலாசபியுமே ஆத்மன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சுத்தி தான் இருக்கு. அப்போ அப்படின்னா என்ன இந்த ஆத்மன்? ஆமா, இதுதான் அசலைன கேள்வி இல்லையா? ரொம்ப ஆழமான இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதுக்கான பதில்தான் இந்த மொத்த போதனையோட சாரத்தையும் நமக்கு புரிய வைக்க போற ஒரு சாவி மாதிரி. ஆத்மன் அப்படிங்கிறது நம்மளோட உண்மையான நிலையான என்னைக்கும் மாறாத ஒரு நான். நம்ம உடம்பு, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒண்ணு. அந்த அமைதியான மையத்தை பத்தி தெரிஞ்சிக்கிற அறிவுதான் உயர் வழிப்பதுன்னு இந்த உரை சொல்லுது. ஓகே, இந்த ஆத்ம அறிவை நம்ம எப்படி அடையறது? இது வெறும் தியரியா இல்லாம நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் வழியா எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த புத்தகத்தின்படி ஆத்ம அறிவோட முதல் விளைவே இதுதாங்க. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குமா. இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்குறுதியா இருக்கு. ஆனா அது எப்படி சாத்தியம்? பதில் இங்கதான் இருக்கு. பிரச்சனைகள் சும்மா குறையறதில்ல. நம்மளோட ஆத்ம நாணம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு குறைதான். அதாவது நம்மள பத்தின உள் அறிவு அதிகமாக அதிகமாக வெளி உலக பிரச்சனைகளோட தாக்கம் நம்ம மேல கம்மியாகிட்டே வரும். இது ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான கனெக்ஷன். சரி, அப்போ இந்த ஞானத்தை எப்படி அதிகப்படுத்துறது? அதுக்கு வழி ஆத்மனில் நிலைத்திருப்பதுதான். இத சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதில்ல. நம்ம கவனத்தை வெளியிருந்து திருப்பி நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான நான் மேல நிலைநிறுத்துற ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. இங்கதான் இந்த ஒரே ஒரு ஆச்சரியமான ரொம்ப ஆழமான ஒரு முடிவுக்கு வருது. ஆத்மன்ல நிலைச்சு நிக்கிறது ஞானத்துக்கான ஒரு வழி மட்டும் இல்ல, அதுவே ஞானம். பாதையும் ஒண்ணுதான், போய் சேர வேண்டிய இடமும் அதுவேதான். ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன், எவ்ளோ பெரிய விஷயம் இது. இந்த ஞான பயணத்தோட கடைசில வேதாந்தத்திலிருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை இந்த உரை நமக்கு கொடுக்குது. இது நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் அழகா ஒன்னா சேர்க்குது. நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மூல உரையிலிருந்து எடுத்ததுதான். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட இந்த வார்த்தைகள் பாருங்க, ஒரு சின்ன பாராகிராஃப்ல எவ்ளோ பெரிய உண்மைய நமக்கு விளக்கிடுச்சு. இந்த பிரார்த்தனை நாம பார்த்த இந்த பயணத்தோட ஃபைனல் கோல் என்னன்னு தெளிவா காட்டுது. இது சும்மா தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, வெளி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில இருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவின் ஒளிக்கு, அந்த உள் அறிவுக்கு எங்களை கூட்டிட்டு போங்கன்னு கேக்குற ஒரு வேண்டுகோள் இது. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத தாண்டி உங்களை பத்தி நீங்களே ஆழமா தெரிஞ்சுக்கிறது உங்க டெய்லி லைஃப்ல என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.